அண்ணா ஃபாஸ்டா ஹைட்டா தூக்கி போடுடா. நான் ஃபாஸ்டா ஹைட்டா தூக்கி போடும் போது உன்னால பிடிக்க முடியாதே. நீ போடுடா, நான் பிடிக்கிறேன். நான் வேகமா ஹைட்டா போட போறேன். ரெடி 1 2 3. அச்சச்சோ, பால் அந்த சைடு போய் விழுந்துருச்சு. எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? நீ தானே பாலை தூக்கி அங்க போட்ட. சரி வா. சரி வா போலாம். அச்சச்சோ, நீ போட்ட பால் அந்த அக்கா மேல போய் விழுந்துருச்சு. அதெல்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அக்கா, அந்த பால் மட்டும் கொஞ்சம் எடுத்து போடுங்களேன். ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் அந்த பாலை மட்டும் எடுத்து போடுங்கக்கா. ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. அந்த பாலை மட்டும் எடுத்து போடுங்களேன். அக்கா அக்கா, அந்த பாலை தூக்கி போடுங்கக்கா. ஏய் குட்டீஸ், அங்க என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு போலையா? இல்ல அங்கிள், இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அங்கிளா? சரி, அங்க என்ன பண்றீங்க? அங்க எங்க பால் விழுந்துருச்சு அங்கிள். அதனால தான் நாங்க எடுக்க யோசிக்கிறோம். சரி வா, நம்ம போய் பால் சரி எடுக்கலாம். போலாம். ஏய் இருங்க வரேன். பால் எங்கடா இருக்கு? அதான் அங்க இருக்கு அங்கிள். அங்க அங்க இருக்கு. இருக்கு. ஏங்க, ஹலோ, உங்களை தான். உங்ககிட்டயே சீனா. ஏய் இங்கே இருங்க. வந்து ஹலோ மிஸ்டர், இங்க ஒருத்தர் நிக்கிறாளே, ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு பால் எடுத்துட்டு போறீங்க. ஏன் நிற்கிறீங்க? நான் சூசைட் பண்ணிக்க போறேன், அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். சூசைடா? சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். ஹலோ, ஏய் சாரிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க பார்த்து பத்திரமா சூசைட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஜென்மத்தில் மீட் பண்ணலாம். பாய். போயா போ, எனக்கு யாரும் தேவையில்லை. நான் செத்துட்டு உன்னை என்னென்ன பண்றேன்னு பாரு. ஓய், ஓரமா போய் விளாடணும். இங்கெல்லாம் விளாடக்கூடாது, புரியுதா? போங்க. தேங்க்ஸ் அங்கிள். ஐயோ, இந்த ட்ரெயினும் வந்து தொலைய மாட்டேங்குதே. சீக்கிரம் வந்து என் உயிரை எடுத்துட்டு போய. ஏங்க, ஹலோ ஹலோ, உங்களை தான், கேக்குதா இல்லையா? ப்ளீஸ் என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, அது மாறவும் மாறாது. மனசெல்லாம் மாத்தல, அந்த ட்ராக் விட்டு இங்க வாங்க. என்ன திடீர்னு அக்கறை? அக்கறைலாம் இல்லை. அந்த ட்ராக்ல 1 hour தூரம் ட்ரெயின் வரும். ஆனால் இந்த ட்ராக்ல அடிக்கடி வரும். வெயிட் பண்ணாமல் உடனே உயிர் போவேன்னு சொன்னேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். பாய். அட கடவுளே, இது தெரியாம நின்றுட்டுக்கனே. ஒரு அழகான வயசு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே, ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஹலோ, உங்களை தானே சொல்லிட்டு இருக்கேன், காது கேட்கல? இந்த உலகத்தில் ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம், அது ஏன் அசால்ட்டாக விடலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சம்திங் சீரியஸ். எனக்கு புரியுது. நீங்கள் பார்த்து பத்திரமா சூசைட் பண்ணுங்க. பாய். போயா போ, நான் செத்து ஆவியா வந்து என்னென்ன பண்றேன்னு பாரு. உங்ககிட்ட பேசினாலே டைம் போகிறதே தெரியலடா. ஏய், ஒன்னே நேரத்தை வச்சு ஒரு கை சொல்லவா? அப்படியா, சொல்லு. நேரம் என்பது சரி சரி, அண்ணன் வந்துட்டாங்க, நான் நைட் மெசேஜ் பண்ணுறேன். ஏய் ஏய், இந்த கவிதையை மட்டும் கேட்டு போ. அண்ணன் தூங்குனதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன், ஓகேவா? பை 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 டாட். ஏய், இவங்க பேசும்போது மட்டும் நம்ம ஃபோனை கட் பண்ணக்கூடாதான், ஆனால் நம்ம பேசும்போது இவங்க கட் பண்ணலாமா? என்ன நாயண்டா இது? என்னடா சீக்கிரம் வந்துட்டேன். ஆமாம், வந்துட்டேன். தள்ளு. என்னாச்சு எனக்கு? பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? இட்லி ஆர் தோசை? தோசை. என்னடா
மாதிரியா இருக்க? உடம்புகளும் சரியில்லையா? டாக்டர்கிட்ட போலாமா? ஊசி போட சொல்லட்டா? உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. வேற என்ன சாருக்கு? வேற என்ன, வேலை தான் போச்சு. வேலை போச்சா? நினைச்சேன் என்னடா என்ன 2 மாசமா ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கானேன்னு. இதுவும் போச்சா? இந்த வாட்டி யார் அடிச்ச? அதுவா, மேனேஜர். இது சரிப்பட்டு வராது. புடி. ஏன்டா இப்படி பண்றியோ? நம்ம 12 வீடு மாறிட்டோம், நீ 22 கம்பெனி மாறிட்ட. ஏன் தான் உனக்கு இவ்ளோ கோவமோ? அது தப்புனதுல கோவம் வருது. சும்மா என்ன குறை சொல்லிட்டு எல்லாத்துக்கும். நானும் பாவம் தானே. எவ இது பண்ணா என்ன? உன் கையும் காலி கட்டி வை. அடுத்து என்ன சொல்ல போறேன் எனக்கே தெரியும். எனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு அண்ணி வந்தா எல்லாம் சரியாயிடும், அதானே? ஹலோ சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க நான் ஒன்றும் விரும்பல. உன் கையும் காலி கட்டி போற மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும்னு தான் சொல்ல வந்தேன். எனக்கு ஆசை தான். அப்ப இப்படி தான் நானும் தேடிட்டு இருக்கேன். பெப்டோ பைக் டாக்ஸி. ஏய் அபி, உன் அண்ணன் வீடியோ வந்திருக்கு பாரு. என் அண்ணன் வீடியோவா? டேய், வீடியோ வந்திருக்குடா. ஏன் வீடியோவா? ஆமா. ஹே गाइस, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். ஒரு ஆள் வந்து ஏன் ஏன்னு கூட கேட்காம போய் சாவன்னு சொல்றான். இந்த ஜெனரேஷனுக்கு என்னதான் ஆச்சு? நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கூட ஈமை, இறக்கோ, பாசம், பரிதாபம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன பண்றதே தெரியல. சோ இந்த மாதிரி ஆளுங்களால தான் இப்பெல்லாம் சூசைட்ஸ் அதிகமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு கொலைக்கு சமானம். சோ மறக்காம இத பத்தி நீங்க பார்க்க முடியாதுப்பா. ஏண்டா, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றா, அசால்ட்டா சாவுன்னு சொல்லிட்டு வர. யாரா நீ? உன்னால என் அண்ணன் சொல்லிக்க எனக்கு கூச்சமா இருக்கு. ஏய் நிறுத்து. யார் சூசைட் பண்ணிக்க போறா, யார் நடிக்கிறான்னு எனக்கு தெரியும். கேவலமா சமாளிக்காத. நீ சாத்து. ரோடு ஃபுல்லா ஸ்ட்ரீட் டிராஃபிக்னு ஒரே க்ரௌடு. சூசைட் பண்ணிக்க போற அங்கதான் சூசைட் பண்ணுவாளா? வண்டியில் மசாலா இருக்குல்ல, கொஞ்சமா திங்க் பண்ணு. இந்த நாய் சொல்றது நம்பலாமா வேணாமா? நீ சொல்றது பாயிண்ட் தான். அப்ப என்ன நல்லவனா? சாரி. அவ நடிக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனா வீடு எடுப்பான்னு யோசிக்கல. ஒரு நாள் மாட்டுவாள்ல, அப்ப பார்த்து மாட்டுவா. இதனால்தான் பொண்ணுங்களே கட்டுப்பா இருக்கு. அப்ப எப்படி என்ன மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு? எல்லாம் பொண்ணே இல்ல தம்பி. சரி, நான் தோசை எடுத்துட்டு வரேன். லவ் யூ. ஆமா, இப்ப என்ன சொன்ன? என்னடா தம்பி? இல்லடா, நீ சொல்றல. என்னாச்சுடா? ஏய், என்ன? வா, நீங்கிட்டே நிக்கிறியா? வா, என்ன பாரு. என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? நீ பாரு, நான் பொண்ணு இல்லையா? நான் பொண்ணா இல்ல? பாடி வா. பொண்ணுதான். ஐசுவா இந்தாங்க. மேடம், முதல் சவாரி சேஞ்ச் இல்லை. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. குட் மார்னிங். ஹலோ மார்னிங். ஏ அபி, சவாரி வந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். நீ காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு வா. நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன ஓகேவா? சரி, ஓகே. குட் நைட். என்னது குட் நைட்டா? மணி 8:30. எழுந்துரு காலேஜ் கிளம்பு. சரி, ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். அண்ணே, என்னடா காலையில ஃப்ரெஷ் ஆயிட்டு கிச்சன்ல நின்னுட்டு இருக்க? உனக்கு பிடிக்குமேன்னு ஆசையா நானே செஞ்ச ஏபிசி ஜூஸ் சாப்பிடு. நம்ப முடியல. டிஃபன் செஞ்சுட்டேன், லஞ்ச் செஞ்சு பேக் பண்ணிட்டேன். நீ பல்லிட்டு இருந்தா சாப்பிடலாம். போதும்டா போதும். இப்படி ஷாக்கு மேல ஷாக்கு தெரியே. எனக்கு இருக்கிறது குட்டி இதயம். எப்படிடா தாங்கும்? ஓவரா பேசாத. முதல்ல நீ சாப்பிடு. நாளைக்கு கிளம்புறேன். வேலைக்கா? டேய், நைட்டு தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்ன. இது புதுசு. புதுசா? என்ன வேலை? அது
run, run, run. பைக் ரேஸா? பைக் ரேஸா? பெப்டோல வேலைக்கு சேர்ந்துருக்கேன்டி. ஸ்பெக் டாக்ஸி. சூப்பரா. இதுக்கப்புறம் எவனும் என்ன தூக்க முடியாது. பெப்டோல பார்ட்னரா சேர்ந்துட்டேன். பார்ட்னரா? அப்படிதான் சொன்னானுங்க. சரி, அப்ப நான் கிளம்பிட்டு வரேன். என்ன காலேஜ் டிராப் பண்ணிடு. நோ நோ நோ. இது வந்தாலும் பெப்டோல புக் பண்ணு. அப்பதான் என்னால பிக்கப்பும் ட்ராப்பும் பண்ண முடியும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டே நான் லேட்டா போக விரும்பல. டேய், என்ன காலேஜ் டிராப் பண்றா. ரொம்ப பண்ணாத. சாரி, எனக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. பாய். இங்க பாருப்பா, உன் பையன் ரொம்ப ஓவரா பண்றான். உன்னை முட்டி குட்டி தட்டினதா சிரிக்கிட்டு வரும்.